புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 51 தொடக்கம் 59. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன் தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைப்பிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எறிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலில் இருந்து வெளியேறினார். சிந்தனை: யூதர்கள் இயேசுவின் மேல் எறிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலில் இருந்து வெளியேறினார். இயேசுவின் மேல் கல்லெறிய யூதர்கள் துணிவதற்கு கோபமூட்டிய காரணம் எது? இயேசு தம்முடைய தெய்வீக அடையாளத்தை, அதாவது தாமே இறைமகன், தாமே மெசியா, தாமே இருக்கின்றவர் என்பதை மேலும் மேலும் தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். இந்த வகையில் ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே தாம் இருக்கிறார் என்று கூறுகின்றார். யூதர்களுக்கு ஆபிரகாம் ஒரு பெரும் தலைவர். அந்த தலைவரை விட அவர்கள் இயேசுவை பெரியவராக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயில்லை. இயேசுவின் கூற்றின்படி ஆபிரகாம் பிறந்தவர், அவருக்கு தொடக்கம் உண்டு. ஆனால் தாம் அவருக்கு முன்பதாகவே இருந்து கொண்டு இருப்பதாக கூறுகின்ற போது, தாம் நிலையானவர், தமக்கு தொடக்கம் இல்லை, இருந்து கொண்டே இருக்கின்றவர் தாம் என்று சொல்கின்ற போது அது யூதர்களை கோபமடையச் செய்கின்றது. ஏனென்றால் இவ்வாறு சொல்லி இயேசு தம்மை கடவுளுக்கு இணையாக்குகின்றார் என்பதே ஆகும். இதுவே யூதர்கள் இயேசுவின் மேல் கற்களை எறிய எடுத்ததற்கு காரணமாகும். இயேசு வெறுமனே ஆபிரகாமுக்கு முன்பாக இருந்ததாக மட்டும் கூறவில்லை, அத்தோடு தாமே இருக்கின்றவர் என்றும் கூறுகின்றார். இது யூதர்களுக்கு கடவுள் நிந்தனையாக இருந்தது. எனவே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். இயேசு சொல்கின்ற இந்த உண்மைகளை, அவருடைய ஏனைய போதனைகளை நாங்கள் இன்று ஏற்றுக்கொள்கின்றோமா? சாதாரண நிலையிலே நமது பகுத்தறிவை மட்டும் பயன்படுத்தி பார்த்தால் இந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்வது கடினம். இதனாலேயே யூதர்கள் பெரும் கோபம் கொண்டார்கள். நமக்கு முன்னாலேயே நிற்கும் இந்த மனிதர் தொடக்கமும் முடிவும் இல்லாத கடவுளின் நிலையான வார்த்தையே தான் என்று சொல்லுகின்ற இந்த அசாதாரண உண்மையை நம்புவது என்பது நமது சாதாரண பகுத்தறிவால் நம்புவதற்கு அப்பாற்பட்டதாகும். ஆச்சரியமூட்டும் புதுமைகள் உதவக்கூடும் என்றாலும் நமது அறிவுக்கு அவை போதுமானவையாக இராது.
நாம் இந்த உண்மைகளை புரிந்து கொள்வதற்கும் நம்புவதற்கும் நம்பிக்கை என்னும் கொடை தேவை. யூதர்கள் இந்த நம்பிக்கை என்ற கொடையை பிடிவாதமாக மறுத்ததோடு தங்களுடைய சொந்த புரிதலையும் எதிர்பார்ப்புகளையும் பற்றி கொண்டு நின்றார்கள். அவர்களுடைய கர்வமும் தமது அறிவையே மட்டும் நம்பியிருக்கும் மனநிலையும் உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவாறு அவர்களை தடுத்தன. இறைவன் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு உண்மையையும் நாம் ஏற்றுக்கொள்ள திறந்த உள்ளத்தோடு இருக்கின்றோமா? நம்பிக்கை என்பது அறியாமல் நம்புவது அல்ல, மாறாக நம்புவதை அறிந்து நம்புவதாகும். கடவுள் தமது உண்மையை நேரடியாக எமது உள்ளத்தில் வெளிப்படுத்துவதால் நாம் அறிந்து கொள்கின்றோம். எமது ஆன்மீக உணர்வின் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்தும் உண்மைகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு அற்புதமான உண்மையையும் கேட்போம். அதனை எம் உள்ளங்களில் ஆழமாக பதிய விடுவோம். அவற்றை ஆழ்ந்து சிந்திப்போம், நம்புவோம். செபம். ஆண்டவரே, நீர் எமக்கு சொல்ல விரும்பும் ஒவ்வொரு உண்மையையும் கேட்டு சிந்தித்து நம்பி வாழ அருள் தாரும். ஆமென்.